Hi all, welcome to Divine Yoga for Women, Beautiful Women series. இன்னைக்கு நம்மளோட ஜாயின் பண்ண வர போகிறாங்க சுஜாதா. ஷீ இஸ் ஹாய் சுஜாதா. Hi. So she will be joining our live in a few minutes. So let us wait for her. So we will be talking about her IT experience, her life challenges, அவங்களோட மோட்டிவேஷன் எல்லாத்த பற்றியும் பேச போகிறோம். சுஜாதா, ஐ ஹாவ் கிவன் யூ ரெக்வஸ்ட் டு பி இன் மை லைஃப். ஸோ எனக்கும் ரொம்ப எக்ஸைட்டாக இருக்குது சுஜாதாவோட பேசுகிறது. ஸோ ஷீ இஸ் ஃபார்மர் வைஸ் பிரசிடென்ட் ஆஃப் an ஐடி ஆர்கனைசேஷன். ஸோ Sujata, I have given you request, kindly join. So hi all, hi. So let us wait for her to join. So அவங்கள பற்றி தெரிஞ்சுக்கலாம். Hi Mahalakshmi, hi. So hi Sujata. Hi Sharanya, how are you? I'm good. Sujata, உங்களை வந்து டிவைன் யோகா ஃபார் விமன் பியூட்டிஃபுல் விமன் சீரீஸ்ல பாக்குறது ரொம்ப ஹாப்பியா இருக்கு. ஸோ இது It's nice seeing you also. ரொம்ப சந்தோஷமா இருக்கு. என்னோட ரொம்ப நாள் கனவு சுஜாதா. லைக் உங்களை வந்து உங்களை நிறைய கேள்விகள் கேட்கணும் அப்படிங்கிறது. நீங்க நிறைய எனக்கு சொன்ன விஷயம் எல்லாம் வந்து நான் இதுல கேட்பேன். ஸோ ஐ எம் ஆல்சோ ஷூர் எனக்கு தெரிஞ்ச பதில்கள் சொல்றேன். சொல்லுங்க சுஜாதா. எனக்கு தெரியும் உங்களை பத்தி. ஸோ பாக்குறவங்களுக்கு they should also know about you. So who is Sujata? லைக் உங்களை பத்தி நீங்க சொல்லுங்க. Who is Sujata? Okay. Sujata, generally fun-loving person. Okay. Other than that, yes, if it's an educational background, I'm a master's in physics. And at the time, NIIT and Aptech were very famous. And everybody kind of started taking a course there. And now NIIT la sende. Appo I have told a lot of people, especially my children also. And the Shamayam, it was like maybe like when was that? 1990, early 90s in Anikara. Okay. 15,000 rupees, Saranya, NIT course, 1.5 years course. என்ன இயர்? நான் என்ன இயர்? 90sல ரைட்? 90s or 91. ஆமா, நான் வந்து மாஸ்டர்ஸ் வந்து இப்படி எல்லாம் சொன்னேன்னா ஏஜ் கால்குலேட் பண்ணிடுவேன். இட்ஸ் ஓகே. மாஸ்டர்ஸ் வந்து 91ல முடிச்சேன். அப்போ வந்துட்டு இன்ஃபேக்ட் என்னன்னா, நான் என் ஃப்ரெண்டு வீட்டுக்கு போயிட்டு அண்ணா நகர்ல we were just walking back and then there was this NIT, we saw an NIT board. Okay. So we just walked in and then they said, come on, do an aptitude test. And we took the aptitude test. And then immediately after a day or two, I got a call home saying I did very well in aptitude. I really don't know, but they did say I did very well. And then they said, you can join. It was called Honors Diploma. Okay, that was the course that time. And it was 15,000 rupees, Sharanya, and I was really reluctant. Single income appa da was earning. Okay, he was abroad and all, but still he was the only earning member. And the Samyam 15,000 was huge amount. And knowing very well, it was huge amount in 91 la it's very huge amount. It was very huge, correct. அப்போ எனக்கு ரொம்ப ரிலக்டண்டா தான். அப்பா அம்மா என்ன சொல்லுவாங்களோ, 15,000 rupees ஷெல் அவுட் பண்ணுவாங்களா? ஏற்கனவே பிஎஸ்சி பண்ணேன், எம்எஸ்சி பண்ணியாச்சு. அப்போ தென் மை டாட் said ஓகே, அம்மா ஒன்றும் சொல்ல. பட் அந்த 15,000 rupees தான் has really helped me to get into the IT industry and work for like 25 years. So that investment was big investment. என்னடா நீங்க ஈஸியா சொல்றீங்க. லைக் 25 years, just imagine. I'm imagining எவ்வளோ வந்து நீங்க ஃபேஸ் பண்ணி வந்திருப்பீங்க. பிகாஸ் ஒரு நார்மல் டெவலப்பர்ல இருந்து நீங்க வந்து விபிஆ வரைக்கும் இருந்திருக்கீங்க அப்படின்னா, வைஸ் பிரசிடென்டா வரைக்கும் வந்திருக்கீங்கன்னா, ஸோ இட்ஸ் லாங் ஜேர்னி ரைட். அப்புறம் அந்த 91 இருந்தே சூப்பர். ஸோ இந்த இண்டஸ்ட்ரிக்குள்ள எப்படி வந்தீங்க? இது எப்படி சூஸ் பண்ணீங்க சுஜாதா? Okay, actually the interest வந்தது எனக்கு சரண்யா. When I was doing MSc, right, வந்துட்டு one of the papers was applied electronics. அங்க வந்துட்டு சிப் லெவல் ப்ரோக்ராமிங் பண்ணுவோம்.
ஸோ அப்போ அந்த ரொம்ப இன்ட்ரெஸ்ட் ஆச்சு எனக்கு சிப் லெவல் ப்ரோக்ராமிங். எனக்கு ரொம்ப ஐ டிட் இன் மெட்ராஸ் கிறிஸ்டியன் காலேஜ். ரொம்ப இன்ட்ரெஸ்ட் அண்ட் மை ப்ரொஃபசர்ஸ் வேர் அமேசிங். ஓகே, அங்கே ப்ரொஃபசர்ஸ் வேர் ரியலி அமேசிங். அண்ட் அப்போதான் அந்த இன்ட்ரெஸ்ட், அப்போதான் எனக்கு ப்ரோக்ராமிங்னா என்னன்னு எனக்கெல்லாம் தெரியும். மோஸ்ட் பீப்புள் எங்களுக்குலாம் அப்போதான் தெரியும்னு வச்சுக்கோ. ஸோ அப்போ அந்த இன்ட்ரெஸ்ட் இருந்தது. அண்ட் தென் என்ஐடி சேர்ந்தப்போ இதுவும் அதுவும் ரொம்பவும், ஐ மீன் இட் வெண்ட் ஹேண்ட் இன் ஹேண்ட், மை இன்ட்ரெஸ்ட் அண்ட் தட் ஆப்பர்ச்சுனிட்டி தட் ஐ காட் தேர். ஸோ அதில் தான் இட் ஸ்டார்டட். அண்ட் லைக் யூ செட், எஸ், ஒரு டெவலப்பர், ஒரு சின்ன கம்பெனி அண்ணா நகர்ல ஒரு சின்ன கம்பெனில I started it is still there, it's still slightly bigger now, but then that company la join பண்ணி we were like 10 people தான் அந்த கம்பெனில. ஓகே, இட் வாஸ் லைக் அ ஃபேமிலி. ஆனா அந்த கம்பெனியில் நான் கத்துன்றது இருக்கே, இட் வாஸ் அமேசிங் பிகாஸ் யூ ஆர் ரெஸ்பான்சிபிள் எவ்ரிதிங். இப்பெல்லாம் எப்படி டெவலப்மெண்ட் பண்ணா டெவலப்மெண்ட் மாத்திரம் தான் யூஆர் ரெஸ்பான்சிபிள், டெஸ்டிங் பண்ணா டெஸ்டிங் மாத்திரம். அங்க வந்துட்டு எவ்ரிதிங் யூஆர் ரெஸ்பான்சிபிள். அண்ட் ரிக்வயர்மெண்ட் டாக்குமெண்ட் அது எதுவுமே கிடையாது. அப்போல்லாம் ஒரு சின்ன சின்ன பேப்பர்ல எங்க பாஸ் எழுதி வச்சுட்டு போயிட்டே இருப்பார், சுஜாதா டூ திஸ் டூ தட். பட் ஐ லேர்ன்ட் a lot there. So I started in that small company. And prior to that, actually, okay, there was another passion. Till date it's a passion, teaching. So in fact நான் MSc முடிச்ச கையோட I started physics teaching. In 9th 10th +1 +2 புரஷ்வாக்கத்துல ஒரு ஸ்கூல்ல I was a teacher there. And அப்பெல்லாம் பிஎட் எல்லாம் பெருசா மேண்டேட் பண்ணலன்னு வச்சுக்கோங்க. Therefore MSc முடிச்ச கையோட I went there, I joined. So physics I was teaching there. So my first salary 1,200 rupees. Okay. Pittance now, right? Correct. It's nothing now, but felt very proud. 1,200 rupees engrache, it was very. So அப்படிதான் I started. And நிறைய people in the stories இருக்கும் Sharanya. There are a lot of people with such stories. Yeah, go ahead Sharanya. You were into this industry, IT industry. How did you manage work? இப்பயே வந்து women தான் வந்து விமனுக்கு நிறைய சேலஞ்சஸ் இருக்கு. ஸோ அப்போ வந்து இதை விட 2 times 3 times அதிகமா இருந்திருக்கும். பிகாஸ் அப்போ வந்து இப்ப இருக்கிற மாதிரி ஃபெசிலிட்டிஸ் கிடையாது, டெக்னாலஜிஸ் கிடையாது. ஸோ அந்த காலத்துல நீங்க வந்து எப்படி யூ மேனேஜ் யுவர் ஒர்க் லைஃப் பேலன்ஸ் சுஜாதா? பிகாஸ் இப்போ எல்லாம் வந்து குழந்தை பாத்துக்கிறது ஒர்க் லைஃப். யா, வெரி குட் கொஸ்டின் சரண்யா. ஐ திங்க் இந்த கொஸ்டின் ஆல்மோஸ்ட் நிறைய பீப்புள் கிட்ட கேட்கலாம். உமன் மாத்திரம் இல்ல, மென் கிட்டயும் கேட்கலாம். சி, எப்போ தெரியுமா அந்த ஒர்க் லைஃப் பேலன்ஸ் ப்ராப்ளம் ஆரம்பிக்கும்? கல்யாணம் ஆகிற வரைக்கும், obviously, right? Until then it's a different world, your parents are taking care. And even now it has not changed. Even now, until wedding, it's a life is different. It doesn't mean wedding kind of stops you, but there's a different commitment, right? Different, you become more of a responsible person. Correct. So நமக்கு மேல ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்கு. சரண்யா, you yourself know, right? நான் உன்னை வந்து கல்யாணத்துக்கு முன்னும் பார்த்திருக்கேன், கல்யாணத்துக்கு பின்னும் பார்த்திருக்கேன். Therefore you yourself know what you have to do. So அந்த மாதிரி வந்துட்டு therefore initial அந்த periodல work related there was no challenge. I mean it was very nice. I'm really thankful, and I think I was blessed to have work in good companies and work with nice people where I've never seen the differentiation at all, like gender differentiation. Edu na experience pannadilla, touch wood. Okay, I mean there are a lot of people who would have experienced, but I haven't. Differentiation patti kekka vanda. Okay, neenga sollitinga. But I mean irkalam like it is subtle ah irukum, but I have not really kind of very kannukku dishtandrama na vandittu anubavichadilla. Okay va. But yes, work-life balance ingiradhu ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு சேலஞ்ச் சரியா. Each person handles it differently. And like for example, I remember when I was working when I was working in a company, some of us ladies were talking, and one lady was saying how she leaves her kids with the maid at home. This was again late 1990s. Okay, she leaves the kid at home and with the maids, and she comes to work. Some of them were shocked. How can she do that? But then I realized, see, each person's tolerance level is different. Each person is trying to address the issue differently. Some people have a backup. Maybe in-laws are with you, or your parents are there, or somebody, or you are in a joint family, if it still exists, or you were in a joint. So each person or a tolerance level or the way to handle it is very different. But one thing I understood over the years, never have a guilt feeling. That generally happens that to women as mothers, not as wives or as daughters, as mothers.
டெண்டன்சி இருக்கும். ஐயோ குழந்தைக்கு உடம்பு முடியாதப்போ பக்கத்துல இல்லையே, இல்ல குழந்தை ஃபர்ஸ்ட் வார்த்தை அம்மான்னு சொல்றச்ச ஏன்னா கேட்கல. நம்ம அம்மா எல்லாம் நம்மள அந்த மாதிரி இருந்திருக்காங்க, நம்ம வந்து அது கில்ட் இருக்கும். Exactly. So and the guilt feeling இருக்கக்கூடாது. Actually, I remember one lady, one colleague, one lady, she has earlier company, she told guilt is for the weaklings. That's what her mom told her, it seems. So very true. I mean, I'm not saying we can get away from it, but let's try to avoid that guilt feeling. We are all doing our best to both work and balance. It is surely a challenge, and when the kid is born, it's one challenge. When the kid grows up, it's another challenge. At that time, you'll think, okay, if the kid becomes like 15 years, it will be different. No, it's another challenge, right? So every time it is going to be a challenge. But as long as you have the right support system, which could be your spouse or your in-laws or your parents or somebody, I think you would sure. And நமக்கே இருக்கணும் அந்த நினைப்பு. Yes, சப்போர்ட் we will சிஸ்டம்னு be சொன்ன able உடனே to. எனக்கு இன்னொன்னு ஒண்ணு தோணுது. Sorry. எல்லாருமே நினைப்பாங்க ஒரு சிலருக்கு மட்டும் நிறைய சப்போர்ட் கிடைக்குது. ஃபார் எக்ஸாம்பிள் இன்லாஸ் பாத்துக்கிறாங்க, அம்மா அப்பா பாத்துக்கிறாங்க, நிறைய சப்போர்ட் கிடைக்குது, இன்னொருத்தவங்களுக்கு கிடைக்கல அப்படின்ற மாதிரி ஒரு இது இருக்கும். அது இட் ஷுட் பி. இன்னொன்னு நம்மள எவ்வளவு அட்ஜஸ்ட் பண்றோம்ன்றது வந்து இருக்கு. கரெக்டா? நம்ம கோஆபரேட் பண்றோம், நம்ம எவ்வளவு எந்தெந்த இடத்தெல்லாம் விட்டு கொடுக்கறோம், அதுவும் இருக்கு. சோ டு கெட் தட் சப்போர்ட். கரெக்டா? நம்ம வெரி ட்ரூ. ஐ திங்க் உன்கிட்ட சொல்லியிருக்கேன்னு நினைக்கிறேன், எல்லாத்துக்கும் சிலுத்துக்கு நிக்க கூடாது. ஆமா, என்கிட்ட இந்த பாத்துட்டு இருக்கவங்களுக்கு தெரியாது, சுஜாதாக்கு வந்து 5 சிஸ்டர் இன் லாஸ். லைக் எல்லாருமே கேக்குறது என்னன்னா, எப்படி வீட்டுல இவ்ளோ பேரு, எப்படி ஒரு ஜாயிண்ட் ஃபேமிலில இப்படி மேனேஜ் பண்றீங்க, அது ஒரு ஐடில ஒர்க் பண்றீங்க, ஒரு விபியா இருக்கீங்க, எப்படி இதெல்லாம் கேட்பாங்க. பட் ஷி வில் சே ஏன்னா என்கிட்டயே சொல்லியிருக்காங்க, இது நல்ல ஞாபகம் இருக்கு, சின்ன விஷயத்துல விட்டு கொடுத்தா பெரிய விஷயம் உன் கையில சரண்யா அப்படின்னு சொல்லி. அது எனக்கு சூப்பர் ஒரு மந்த்ரா மாதிரி ஞாபகம் இருக்கு சுஜாதா. லைக் எனக்கு வந்து ஆபீஸ் விட்டு வந்ததுக்கு அப்புறமும் எனக்கு அது அப்படியே ஞாபகம் இருக்கு. நான் எங்க அம்மா கிட்ட சொல்லுவேன், அந்த சின்ன விஷயம் பெரிய விஷயம் டிஃபரன்ஸ் தான் நிறைய பேருக்கு தெரியல. கரெக்டா? ஒரு கரெக்ட். எக்ஸாக்ட்லி. சின்ன விஷயங்கள் மீன்ஸ் சின்ன சின்னதை அட்ஜஸ்ட் பண்ணிட்டே போயிட்டோம்னா லைஃப் பிகம்ஸ் ஈஸி. அப்புறம் அந்த கொஸ்டின் வரக்கூடாது, நான் தான் அட்ஜஸ்ட் பண்ணணுமா. இட்ஸ் யுவர் ஃபேமிலி, யூ ஃபேமிலி, உன் சுத்தி இருக்கவங்க உன்னுடைய அன்புக்கு இதுல இருக்கவங்க இல்லையா. therefore அந்த நினைப்பு வந்துடக்கூடாது, நான் தான் பண்ணணுமா, நான் தான் சமைக்கணுமா, நான் தான் பெருக்கணுமா. இல்ல, கொஞ்சம் சில விஷயங்கள் just give and take and things will fall in place. I know it's not easy all the time, but most cases it is easy, right? So very true. நீ சொன்னது அதேதான். சின்ன விஷயங்களை விட்டு கொடுத்தோம்னா பெரிய விஷயம் தானா நம்ம கைக்கு வந்துரும். So that's the mantra. அது வர்க்லயும் சரி வீட்லயும் சரி. கரெக்டா? வீட்டுக்கு நீங்க வர்க் பண்ணி போறது. Yes, that's how you choose your own you choose your battles. எல்லா பேட்டிலுக்கு போய் நிக்க கூடாது. எந்த பேட்டில் சண்டை போடணுமோ அதுக்கு மாத்திரம் சண்டை போடலாம், மீதிக்கு ஒதுங்கி நின்றது பெட்டர். தானா போயிடும். நினைப்ப நீங்க வந்து நான் பார்க்கும் போதே நீங்க நிறைய கஷ்டப்படுவீங்க. நீங்க வந்து ஒரு பஸ்ல தான் போவீங்க. அப்பயும் வந்து நான் பாத்திருக்கேன், சுஜாதா வந்து பஸ் ஸ்டாண்ட்ல நிக்கும் போது இவங்க விபியா இருக்காங்க, டைரக்டர் சிஓக்கு ரிப்போர்ட் பண்றாங்க, பட் ஸ்டில் இவங்க வந்து பஸ்ல தான் போறாங்க. யூ டோன்ட் டேக் தட் ரைட். நீங்க அப்ப எப்படி இருந்தீங்களோ அப்படியே தான் இருப்பீங்க. யூ வாண்ட் டு வாக், யூ வாண்ட் டு பி ஃபிட், அதெல்லாம் நீங்க வந்து இருக்கணும்னு நினைப்பீங்க. சில விஷயங்கள் நீங்க மாத்திக்க வேண்டாம் அப்படின்னு நினைப்பீங்க. அது நான் பார்த்து அப்சர்வ் பண்ணதுனால ஜஸ்ட் ஆஸ்கிங். சோ அப்ப இதை விட சேலஞ்சிங்கா இருக்கும். கரெக்டா? சொசைட்டிலயும் சரி, ஒரு ஒர்க் கிளம்பி போறது, லேட் நைட் வர்றது. சோ அதெல்லாம் எந்த மாதிரி சேலஞ்சஸ் எல்லாம் எப்படி ஃபேஸ் பண்ணீங்க? Okay, that's a very good question. Late night, actually things there are, I mean, nature surprises you in சொல்லலாம், or the universe just surprises you. நான் வந்துட்டு sometime in, like I'll tell you, 2001 or 2002, that's the time when I just joined my last company. That role was a second shift role. I need to work 2 to 10. I was scared. In fact, I was really scared in the sense 10 o'clock வீட்டுக்கு எப்படி திரும்பி வருவேன். ஆனா எடுத்துட்டேன், வேலையை எடுத்துட்டாச்சு. 2 o'clock, 1 o'clock or so I have to go. 10 o'clock, luckily one of my colleague, he will come by car, he has a driver, therefore he'll drop me at Gindi station. The first day I got into the train, I was surprised. Avlo women irukanga trainla. So then I knew I'm not going to have a lonely travel. Gindi to Tambaram, it's not going to be lonely. This was again in 2001 and solren. So ipo innum neche. So how I was surprised. நான் நிஜமாவே பயந்தேன். செகண்ட் ஷிஃப்ட் நான் எப்படி மேனேஜ் பண்ணுவேன். அப்பா, மை ஹஸ்பண்ட் எல்லாருக்குமே கன்சர்ன் இருக்கதான் செஞ்சது. பட் தென் ஸோ லேட் நைட், எஸ், தட், பட் செகண்ட் ஷிஃப்ட்
comes with its own good and bad, right? The good was morning hours na veetla irpen ella nariya work panni mudichiruven, everything is done. Late evening hours en paiyan appo chinna pulla, I was not there for him, but முடியாது. கரெக்ட். yeah, by God's grace my dad was there. He was the best teacher my son could have ever got. I mean, I'm not that good, I will always say. Appa was very good in maths. So he completely took care. My Appa was like my second mom. I lost my mom in 2000 itself. Therefore, Appa was the one who completely took care. So, I was blessed, Saranya, and the vagila, Appa was there. And there are in between when Appa had to go, so he had to go to his son's place. Who came and helped me? Enga Appa ude chitti, who is my grandma. சூப்பர். She was here. So my perima was here, my atte was here. So நிறைய support system இருந்தது. But நீ சொன்ன மாதிரி நம்ம நடந்துக்கிற விதத்திலயும் தான் இருக்கு. கரெக்ட். இப்போ Not everybody will சப்போர்ட் பண்றாங்க. இல்ல நம்ம சொந்த பாட்டி தாத்தா கூட இருக்கட்டும், இது நம்ம அவங்க கிட்ட வந்து yeah அனுசரிச்சு போகணும். எவ்வளோ அது நிறைய விஷயம் இருக்கு. exactly. இப்பயும் Yeah, I mean, what we should, I always tell also, I think, I don't know whether I've told you, don't take it for granted. Don't think it is their duty to take care of your children. No, it's your children, it's our duty. What they are doing is a favor, whether it's in-laws or parents, whoever, right? அவங்கெல்லாம் நமக்கு ஃபேவர் தான் பண்றாங்க. They will do it with their full love. But நம்ம இப்படி பார்க்கணும். We should not say it as அவங்க பேரன் தானே பார்த்துக்கணும், அப்படி கிடையாது. நம்ம குழந்தை நம்ம தான் பார்த்துக்கணும். நம்மள அவங்க பார்த்து முடிச்சாச்சு. Their duty is over. Now they are extending that to our children. So அந்த நினைப்பு இருந்தாதான் ரொம்ப எதிர்பார்க்க மாட்டோம். சூப்பர் சுஜாதா, கரெக்டா சொன்னீங்க. இன்னொன்னு வந்து கேட்கணும்னு நினைச்சேன். இப்போ வந்து சீனியர் பொசிஷன்ஸ்ல இல்ல ஹையர் பொசிஷன்ஸ்ல வந்து இன்னமும் கூட என்னதான் மாடர்னைசேஷன் என்னதான் பேசினாலும் இன்னமும் கூட விமன் வந்து ரொம்ப கம்மியா இருக்காங்க. கரெக்டா? சோ எக்ஸாக்ட்லி ட்ரூ. நீங்க வந்து who is your inspiration? நீங்க வந்து இந்த மாதிரி சீனியர் பொசிஷன்ஸ்ல வர்றதுக்கு லைக் வாட் இஸ் மோட்டிவேட்டிங் யூ? யார் உங்களோட இன்ஸ்பிரேஷனா நீங்க பாத்திருக்கீங்க? வீட்லயும் இருக்கும் இல்ல ஆபீஸ்லயும் இருக்கும். Yeah. See, senior position என்கிறது, I mean, அந்த நினைச்சது இல்லை. I mean, I have to be here, I have to be there அப்படி நினைச்சது இல்லை. Only goal was work. ஏன் ஒர்க் பண்ணோன்னா படிச்சிருக்கோம், படிச்சதுக்கு work, and I have enjoyed my work, thoroughly enjoyed my work, enjoyed the people around me, எல்லாமே I have enjoyed. Therefore, inspiration பார்த்தா first one would be my mom. Yes, my mom was there. She was very different. Mom was a very quiet person. Anna, she was like, எப்படின்னா எங்க அம்மா, how she inspired me is, நீ என்ன வேணா இரு, ஆனா சிலது உன் டியூட்டி தான். வீடுங்கிறது சிலது உன் டியூட்டி. Therefore, அப்பவே தெரியும் I need to balance both and புரிஞ்சிடுது. People may look at it differently. They may say, oh, that is not right. ஏன் woman தான் immaterial. எங்க அம்மா சொன்னது நான் அப்படிதான் எடுத்துட்டேன். Okay, so that next என்னடா எவ்வளவு ஹை பொசிஷன்ஸ்ல போனாலும் சில வேலை எல்லாம் நம்ம செஞ்சுதான் ஆகணும். கரெக்ட்டா? நம்ம I mean, it applies to men also, not just women, it applies to men also. Okay, so நான் வந்துட்டு அப்பா was a major inspiration. அப்பா எப்பொழுதும் ஒன்னு சொல்வாரு, வேலையை விட வேண்டிய நிலைமை வந்தா விடு, which means you cannot, which is what eventually happened last year for me. I had to, family priorities took high precedent. I mean, high priority எடுத்ததுனால I had to leave. So that was one thing. Women leadership பார்த்தேன்னா, there are quite a few in the company where I worked. I don't know whether I can mention it here. I'm not sure. Quite a few ladies, you yourself would have known. The boss with whom I worked, she was quite an inspiration, very smart lady. I mean, she had a huge portfolio under her, but she never threw her weight around. அந்த மாதிரி அவங்க. And there were a couple of more ladies also, whom both in the US and India. So they have been a source of major inspiration. And US la one lady was there. She was heading a division. This was when we joined Saranya. You may not have known her. Very down to earth lady. I mean, she was like heading a division in the US itself. There were only 2 major divisions that time. She was the head of one division. So I learned from her how we need to be humble, irrespective of where you are. So that was something I learned from her. Therefore, ஒருத்தர் ரெண்டு பேர் இல்ல, lot of people inspired. And currently, to even face life with more, என்ன சொல்றது, தைரியமா face பண்றதுக்கு, you won't believe, my own maid is a inspiration for me. Beautiful. She is a major inspiration. The way she faces life
bravely with, she's not even educated, கரெக்ட். but she's brought up her children very well. She lost her husband. She's another source of so inspiration பாத்தீங்கன்னா சுத்தீரா இருப்பாங்க. But like I said, my mom, my dad, and a few நம்ம ladies with whom I have worked. பார்த்த விஷயத்துலயும் இருக்கு, நல்ல விஷயத்த நிறைய பேர்கிட்ட இருந்து பார்க்கலாம். சோ சின்னவங்க கிட்ட இருந்து கூட கத்துக்கலாம். வெரி ட்ரூ. சோ சுஜாதா, True. நீங்க உங்களோட ஜர்னில ஐம் ஆஸ்கிங் பர்சனலா, ஐம் ஆஸ்கிங். சோ சுஜாதா வந்து யூ கேன் ஜஸ்ட் ஆர்டர், ஓகேயா, ஆர்டர் பண்ணிருங்க. Yeah. குட் மாம் ஆர் குட் வைஃப் ஆர் குட் மேனேஜர். மேனேஜர்ன்ற போது நான் சொல்வேன் கொஞ்சம் ஸ்ட்ரிக்ட் தான். நீங்க ஒர்க் இஸ் ஒர்க் கரெக்டா இருக்கணும். என்னதான் வந்து ஜோவியலா பேசணும், சுஜாதா வந்து ஒர்க் கரெக்டா பண்ணிடுவாங்க, அது ஓகே. பட் யூ டெல், நீங்க நான் குட் மேனேஜரா இருந்திருக்கேன் பட் குட் மாமா சில இடத்துல இருந்தது இல்லையோன்னு தோணுது. இது என்ன செல்ஃப் அப்ரைசலா பண்ண சொல்றேன் நீ? கரெக்ட். ஆமா, நீங்க எத்தனை வாட்டி எத்தனை பேர் கேட்டிருப்பீங்க. See, actually who should be responding is good wife க்கு my husband சொல்லணும், good mom க்கு என் children சொல்லணும், good managers my people who work with me தான் சொல்லணும். ஓகேவா? ஆர்டர் பண்ணுங்க, ஆர்டர் பிரையாரிட்டைஸ் பண்ணுங்க, எது ஃபர்ஸ்ட் எது அப்படி. பெரிய ரோல் தான் நீங்க ஜாஸ்தி பண்ணிருக்கீங்க, அது எனக்கே தெரியும். குட் மேனேஜர், என்னடா மேனேஜர் ரோல் தான் ஜாஸ்தி பண்ணிருக்கீங்க, எனக்கு அதுவே எனக்கே தெரியும். So okay, see, actually good mom எனக்கு, I mean I don't believe in that term. ஏன்னா நான் good mom நினைக்கிறது, I mean every mom wants to be a good mom, right? Every wife wants to be a good wife and all. அதுதான் இருக்கும், right? எனக்கு வந்து குட் ஹியூமன் பீயிங்கா இருந்தா போறோங்கிறதா என்னுடைய இது. நீ திருப்பி இன்சிஸ்ட் பண்ணனா எனக்கு பதில் சொல்ல தெரியாது. பட் ஐ கேன் ஒன்லி சே குட் ஹியூமன் பீயிங்கா இருக்கு. I kind of strive to be a good human being like anybody. Most people எல்லாருமே அப்படிதானே good human being இருக்கணும் தான். இந்த குட் மாம் பேட் மாம் எல்லாம் எப்படிடா சொல்லுவோம்? பிள்ளைங்க தான் சொல்லணும். நான் நினைச்சுப்பேன் நான் குட் மாம். என் பிள்ளைங்க கிட்ட எங்க அம்மா லேட்டா வந்துட்டு இருந்தாங்க, என்னத்த குட் மாம் சொன்னாலும் சொல்லுவாங்க, தெரியாது. நான் வந்து இந்த போஸ்ட் ஃபர்ஸ்ட் ஆக்சுவலா இந்த மாதிரி சுஜாதா வந்து லைவ்க்கு வராங்க அப்படின்னு போட்ட உடனே எனக்கு யாருமே அந்த கேர்ள் தெரியல, பட் இன்ஸ்டாகிராம்ல ஷீ மெசேஜ், இவங்க எனக்கு தெரியும், ஷீ இன்டர்வியூட் மீ அப்படின்னு சொன்னாங்க. நம்மளோட ஆர்கனைசேஷன் பேர் சொல்லி ஷீ செட், நிறைய பேர் நீங்க இன்டர்வியூ பண்ணிருக்கீங்க பட் யாருன்னே தெரியல, பட் உங்களை ரெகக்னைஸ் பண்ணி வந்து சொல்றாங்க. சோ ஐ வில் இல்ல அந்த மாதிரி சொல்றேன். நீங்க வந்து நிறைய பேரை இன்டர்வியூ பண்ணிருக்கீங்க, நிறைய பேருக்கு வந்து இன்ஸ்பிரேஷனா இருந்திருக்கீங்க நீங்களே கூட, கரெக்டா? சோ வந்து மேனேஜர் அப்படின்றத தாண்டி, ஆனா நல்ல விதமா தான் சொன்னாங்க. அதுக்கப்புறம் சுஜாதா, ஐ வாண்ட் டு ஆஸ்க், ஃபிட்னஸ் பத்தி நீங்க வந்து எப்பயுமே வந்து இதுலயுமே வந்து போய் இந்த ஏஜ்ல யாருமே வந்து ஸ்விம்மிங் கத்துக்க மாட்டாங்க, பட் நீங்க வந்து கத்துக்கிட்டீங்க, ட்ரை பண்ணீங்க. அது நான் ரொம்ப ப்ரௌடா பார்த்தேன், ரொம்ப அப்படியே வியந்து பார்த்த விஷயம் அது. ரொம்ப ஸ்விம்மிங் இந்த ஏஜ்ல கத்துக்கிறாங்க அப்படின்னாலே இட்ஸ் வெரி அப்ரிஷியேட் பண்ண வேண்டிய விஷயம். இன்னொன்னு ஃபிட்னஸ்க்கு யூ ஆர் ஃபிட்னஸ் ஃப்ரீக்னே சொல்லலாம். ஹவு டிட் இதை நீங்க ஹெல்த்துக்கு ப்ரையாரிட்டைஸ் பண்ணணும், ஃபிட்னஸ்க்கு பண்ணணும் அப்படின்றத எப்படி நீங்க பாக்குறீங்க தமன்? ஓகே, அது வந்துட்டு மேபி எங்கேயோ எப்போ ஒரு விதை விதைச்சிருப்பாருன்னு நினைக்கிறேன். எங்க அப்பா தான் சின்ன வயசுலயே வந்துட்டு எங்க அப்பா வந்துட்டு ஸ்கிப்பிங் பண்ண வைப்பார். வாசல்ல எங்க பெரம்பூர் வீட்டுல ஒரு சின்ன இடம் இருக்கும், 500 கவுண்ட் பண்ணணும். அழுன்னு பண்ணுவேன். ஸோ இட் ஸ்டார்டட் தேர்ன்னு வச்சுக்கோ. Then my dad himself, right, சிரசாசனம் அது இதுன்னு பண்ணுவாரு. He was a big, அதாவது வாக்கிங் நிறைய பண்ணுவாரு. இன்ஃபேக்ட் ஐ மீன் he passed away after doing 3 rounds of walking. Actually எங்க அப்பா, we lost him immediately. So நாங்க ஃபேமிலியில there's a joke runs, உயிர் வாக்கிங்காக உயிர் கொடுத்தவர் எங்க அப்பான்னு சொல்லிப்போம். ஐ மீன் ஜஸ்ட் டு மேக் இட் லைட்டர். பட் மேபி அங்கேருந்து ஆரம்பிச்சிருக்கலாம். And then over the years வந்துட்டு the thought, I have heard it somewhere, I don't know who said it, Saranya, the best thing that you can do, I mean the best gift that you can give to your children is you remaining in good health. So which is very true. And எங்க அம்மாவும் ஒன்று சொல்லுவாங்க, பிள்ளைங்களுக்கு கஷ்டத்தை கொடுக்க கூடாது, சரியா? உடம்பு நம்ம ஒழுங்கா வச்சுக்கணும். அது
And the initial years, most of us, right, when you are running around, rat race, you neglect your health, you eat whatever you get, and all this. And mostly women, and the story, மிச்சம் மீதி எல்லாம் நிறைய பேர் அது பண்ணுவாங்க. வேஸ்ட் ஆயிடக்கூடாதுன்னு சாப்பிடுறவங்க நிறைய பேர் இருப்பாங்க. அப்படிதான் அம்மா வெயிட் சொல்லுவாங்க, போடும். குப்பையில போடுறது தொப்பையில போடுறியா அப்படின்னு கேட்பாங்க. தொப்பையில போடுற மாதிரி. அதுதான். ஸோ அந்த பிரச்சனை உண்டு. ஸோ அந்த மாதிரிலாம் இருக்கிறச்சு. இன்ஃபேக்ட் when it really struck me was, I think, after my daughter was born, what I noticed was, கீழே உட்காரச்சு my knee கொஞ்சம் பெயின் கொடுக்க ஆரம்பிச்சது. Then I got கொஞ்சம் concerned ஆயிடுச்சு எனக்கு. So even when my son was born, I did go to hit the gym. Some of my friends know. And then again, after my daughter was born, I went to the gym. And then over the years, after that, I thought, okay, gym, it's becoming too much. And I started walking a lot. Walking. It was an amazing experience because run, right? நான் பாத்துர்க்கேன். Yeah. அது எல்லாரும் walking வந்து ஐடில ஒரே இடத்துல உட்கார்ந்துட்டு physically அவ்ளோ yes exactly நீங்க நிறைய ஜிம்க்கு ட்ரை பண்ணிருக்கீங்க, எக்ஸசைசஸ் பண்ணிருக்கீங்க, மாரத்தான் ரன் பண்ணிருக்கீங்க, வாக்கிங் பண்ணிருக்கீங்க, ஸ்விம்மிங் பண்ணிருக்கீங்க, யோகாசனாஸ் பண்றீங்க. சோ ஃபிட்னஸ்க்கு இவ்ளோ இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறீங்க. சோ ஸ்விம்மிங் எப்படி ஆரம்பிச்சது? Swimming வந்துட்டு after I left my job, right, last year, I mean, அந்த ஆசை இருந்தது to do swimming. சொல்லிருக்க மாட்டாங்களா இந்த ஏஜ்ல ஸ்விம்மிங் கத்துக்கணுமா? அது இங்க தமிழ்நாட்டுல சொல்றேன், யுஎஸ்ல அப்படி. Luckily nobody told me that way, nobody discouraged me. Luckily actually swimming என்கிற ஆசை முந்தியே இருக்கும். அந்த சினிமா எல்லாம் பாக்குறச்சே ரொம்ப பிடிக்கும். அந்த சாங்ஸ் எல்லாம் பாக்குறது எல்லாம் அப்படியே குதிப்பாங்க. And then you see this Olympics எல்லாம் அப்படி குதிச்சு உள்ள வருது, பிடிக்கும் தான். But I mean, I think when you are young you are shy. Okay, அப்போ ஃபியர்லாம் இருந்தது வேற. Then last year when some of my friends were talking, they were talking about joining the swimming pool, and then I said I'll also join. That's how it happened. But I was really scared to life because water is I mean, it's a swimming pool da, 5 feet, maximum 9 feet da, but you will never know. You romba bayandhen. And when I went there, I saw women at the age of 70, 65. They are in the swimming pool, and one lady, while she walks, she's like drags herself and walks, but in the pool she totally transforms. Wow. She was amazing. They kind of inspired me, and I keep telling everybody, swimming is amazing, please join. It's a fantastic, refreshing, and it's so refreshing, and it's like a therapy. Romba nalla irukku. It's a beautiful feeling to be under the water. And yes, that's how I learned. And I slowly, it was very gradual, right? It takes time also, because you have to hold your breath. You need to know correct. How to let your breath out. So it's a form lots of exercise, scientifically also correct. Yeah. And then actually I heard somebody also telling, one of my ex-colleagues, she was telling, we were talking at the cafeteria once, and she was telling, swimming வந்துட்டு எந்த ஏஜ்லயும் பண்ணலாம்னாங்க அவங்க. So அதுவும் சொல்லியிருந்தாங்க. So swimming actually அதுக்கப்புறம் நியூ பார்ன் பேபிஸ் கூட ஸ்விம்மிங் நிறைய இருக்கு. வெரி ட்ரூ. ஸோ நமக்கு வந்துட்டு தோணும்ல, நல்லா நினைச்சிருந்தேன், ஐயோ இந்த வயசுல முடியுமாங்கிறது பயம் இருக்கு. வேற வந்துட்டு ஏதாவது ஹெல்த் செக்அப் பண்ணுமான்னு கூட கேட்டேன் என் ஃப்ரெண்டு கிட்ட. ஹெல்த் செக்அப்ல பண்ணிட்டு தான் போகணுமாண்டி, தண்ணியில சிசி அப்படிலாம் ஒன்றும் கிடையாது, வாணின்னா சரின்னு. ஸோ Sujata, so that's how how this marathon thing happened. நீங்க வந்து வாக்கிங் ரொம்ப போய் marathon எப்படி வந்து உங்க போஸ்ட் பார்க்கும்போது சண்டேஸ்ல வார ஃபுல்லா ஆபீஸ் வந்துட்டு இருப்பாங்க, திடீர்னு காலையில சண்டே அன்னைக்கு தான் ரெஸ்ட் இருக்கும், அன்னைக்கு பார்த்தா மேரத்தான், அந்த ஷர்ட் அந்த Dress போட்டிருப்பீங்க. அது I think you need to have a group. Actually one of my friend, only one girl, she introduced me to a marathon. எனக்கு அது வரைக்கும் எனக்கும் though I did walking, so actually it's a sphere. நமக்கு 5 கிலோமீட்டர் முடியுமா என்கிற நினைப்பு தான் எனக்கு ஃபர்ஸ்ட் 5 தான் ஆரம்பிச்சேன். அப்போ நானும் அவளும் ஆக்சுவலி அண்ணா நகர்ல தான் அந்த கந்தசுவாமி காலேஜ், அங்கேருந்து தான் that was the first marathon. So we went 5 kilometers, I could manage. And then other friends here, actually there's a group of friends itself in Tambaram area itself. I mean, she is my very close friend, college friend. Our school friends alla. So there's like 7-8 ladies are there, we are there together. So we kind of now ensure that we go for each of these marathons. We don't necessarily run all the time. I don't think, I don't want to strain my body. கொஞ்சம் ரன்னிங் கொஞ்சம் வாக்கிங் அப்படிதான் பண்ணுவோம். I don't want to say all the 10 kilometers I run. No, I don't do that. Okay, so that's how it started. Super.
சூப்பர் சுஜாதா. சோ இப்ப இந்த ஜெனரேஷன் விமனுக்கு நீங்க வந்து ஹெல்த் மெயின்டைன் பண்றதுக்கு என்ன சொல்லணும்னு நினைப்பீங்க? லைக் எல்லாருமே வந்து நீங்க இப்ப இந்த ஜெனரேஷன் அந்த ஜெனரேஷன் நான் சொல்றேன். பட் எங்க அம்மா ஷீ பிராக்டிசஸ் யோகா, அவங்களால முடிஞ்ச வாக்கிங் இருக்காங்க. 25 இயர்ஸ் இவங்கள மாதிரி தான் பண்ணிட்டு இருக்காங்க. சோ நீங்க அதே மாதிரி சோ அந்த ஜெனரேஷன்ல இருக்கவங்களும் பாத்துக்கணும்னு நினைச்சா பாத்துட்டு இருந்திருக்காங்க. சோ இப்போ ஹெல்த் இல்லாதவங்களுக்கு நீங்க என்ன சொல்லணும்னு நினைப்பீங்க? லைக் ஹெல்த் ஒரு இம்பார்ட்டன்டா ஹெல்த்தோட இம்பார்ட்டன்ஸ் வந்து என்ன சொல்ற, we should not take good health for granted. ஃபர்ஸ்ட் திங், கடவுள் புண்ணியத்துல நல்ல ஹெல்த் கொடுத்துட்டார், அதை மெயின்டைன் பண்ணணும் நம்ம. ஐ மீன் பீப்புள் ஹூ பிலீவ் இன் காட், ஐ பிலீவ். ஸோ கடவுள் புண்ணியத்துல நல்ல ஹெல்த் இருக்கு. ஸோ அதை மெயின்டைன் பண்றது நம்ம கையில தான் இருக்கு. அண்ட் நம்ம படுத்துட்டோம்னாக்கா, ஐ மீன் ஐ வில் சே திஸ், ஆஃபீஸ், ஐ நோ மோஸ்ட் ஆஃப் அஸ் ஒர்க்கிங் விமன் இருப்பாங்க, ஆஃபீஸும் வீடும். நம்ம படுத்துண்டாக்கா கஷ்டப்பட போறது வீடு, ஆஃபீஸ் கிடையாது. ஓகேவா? therefore strike a balance. ஓரளவுக்கு you can, I mean, put your heart and soul to work, but then there is always a family and your own health. அதுவும் சின்ன வயசுல இருந்தே அது நெக்லெக்ட் பண்ணாம இருக்கிறது தான் பெட்டர். சம் விமன் அந்த குழந்தை பிறந்த அப்புறம் வெயிட் போட்டுரும் விட்டுடுவாங்க. அண்ட் அவ்வளவுதான், அது விட்டுட்டோன்னு அது பிடிக்கிறது கஷ்டம். அந்த சமயத்துல விட்டுடக்கூடாது. நீ என்னவா இருக்கணும், ஐ மீன் பிஃபோர் ஆல் திஸ், ரைட், யூ வாண்டட் டு லுக் trim and slim, right? அந்த ஃபர்வரோடவே இருக்கு. I'm not saying you have to look trim and slim to be fit. அப்படி கிடையாது. That is not the case, because there are people who are still fit who may not be really slim types, right? So அந்த மாதிரி. ஆனா never neglect your, நிறைய நம்ம என்னுடைய டீம் மெம்பர்ஸ் பசங்க பொண்ணுங்க நிறைய எப்படி, ஐ செட் கரெக்ட். இப்போ உங்களுக்குலாம் குட்டி குட்டி குழந்தைங்க, டைம் கிடைக்கிறது கஷ்டம் தான். சின்ன குழந்தைங்க இருந்தா கஷ்டம் தான். ஐ மீன் இட்ஸ் வெரி டிஃபிகல்ட். வாட் எவர் யார் எவ்வளவு பார்த்துருந்தாலும் அந்த மார்னிங் ஒரு 1 hour போறது முடியுமாங்கிற ஃபீல் இருக்கும். ஆனா டோன்ட் திங்க் ஐயோ 5 to 6 நம்ம போனோம்னாக்கா குழந்தைக்கு இது பண்ண முடியாது. டோன்ட் ஹேவ் தட் கில்ட். உன் உடம்பு நீ பார்த்துட்டாதான் மீதி ரெஸ்ட் ஆஃப் த டே நீ பார்த்துக்க முடியும் குழந்தை. ஸோ டோன்ட் நிக்லெக்ட் தட். It's in our hands only, whether we want to do it or not, நம்ம கையில தான் இருக்கு. Then நம்ம, if you are strongly believing that we should do, you will know how to convince people around you. For swimming வந்துட்டு, do you think my husband would not have had a concern? Do you think my children would not have had பயம் பட்டுப்பாங்க? என் பிள்ளைங்க நிஜமா பயந்துப்பாங்க. அம்மா, ஆமா, என் பிள்ளை வந்துட்டு காலேஜ் போயாச்சு முடிச்சாச்சு, அவ்வளவு பெரிய பிள்ளை, எவ்வளவு பயந்துருப்பான் அவன். ஸோ அவங்களெல்லாம் கன்வின்ஸ் பண்ணோம் இல்லையா நம்ம. ஸோ நம்ம அந்த இது அவங்க சொல்லுவோம், அம்மா பத்திரமா போமா, பத்திரமா பார்த்துமா. பிள்ளைங்க என்ன சொல்ற, நம்ம சொல்றது போய் இப்ப பிள்ளைங்க எனக்கு சொல்ற மாதிரி. ஸோ நம்ம convince others also, correct? Exactly, we should have that conviction, then you will learn to convince others. So I think that must, correct? So என்னடா after babies தான் இத விட்டுடுறாங்க எல்லாரும். Exactly, most cases ஏன்னா you feel நிறைய duties இருக்கு, நிறைய responsibilities. I mean natural progression or natural digression கூட சொல்லலாம். Okay, so that's what happens நம்ம most people lifeல. But never give up on that. I mean staying fit, நீ மாத்திரம் இல்ல, ensure your spouse also stays fit, because men also put on weight, right? So அவங்களையும் நம்ம, don't ask me about my spouse, but okay, in general I'm telling. My spouse is a doctor, I'm just leaving it to ஃபேமிலியா சேர்ந்து பண்ணும்போது you will get motivation also. சேர்ந்து பண்ணி பண்றியா, நான் பண்றேன், அது exactly. சோ நம்ம exactly பண்ணுவாங்க exercises or something. Okay, correct. True. இன்னொன்னு கேட்க நினைச்சேன், லாஸ்ட் क्वेश्चन தான். யோகா வந்து பண்ணி நான் போட்டோஸ் பார்த்தேன். சோ அதே நான் கேட்கல. That's my latest crush or interest, you can say. அதுவும் சும்மா it started. We have பண்ணல, அது மட்டும் சொல்லிடுங்க, நீங்க என்ன பண்ண. நிறைய இருக்குமா, நிறைய இருக்கு. I mean there are women who have done wonders. Okay, நான் என்ன லெவல்ல பண்றேன். ஸ்விம்மிங் பூல் ஃப்ரெண்ட்ஸ் தான் இவங்க எல்லாம். சோ ஏதோ பேச்சுல ஒருத்தி இந்த லாக்டவுன்ல தான் ஒன் ஆஃப் த லாட் ஆஃப் ஸ்விம்மிங் பூல்ல பார்த்தேன்னா வேரியட் ஏஜ்ல இருக்கும், சின்ன பொண்ணுகள் எல்லாமே இருப்பாங்க. ஸோ ஒரு பொண்ணு சொன்னா லாக்டவுன்ல அநியாயத்துக்கு வெயிட் போட்டுருது, என்னாவது பண்ணணும் அப்படின்றத. தென் ஒன் ஆஃப் த கேர்ள்ஸ் இன் த குரூப், ஷி ஹேட் லேர்ன்ட் யோகா ஆல்ரெடி. ஸோ அவ கத்து கொடுக்குறேன்னா. So every day 11 to 12 WhatsApp video call she started teaching. அங்கேயும் பயம் தான் எனக்கு ஃபர்ஸ்ட். வளையுமா உடம்பு, நெழியுமா உடம்பு. ஓகே, ஓரளவுக்கு வளைஞ்சிடுது, not bad. You were doing ஆலாசனா எல்லாமே நீங்க பண்ணீங்க. You tried actually. Yes, until you try you don't even know how flexible your body is. Correct. And after yoga, generally what I kind of, சில விஷயங்கள் இப்போ பெருக்கறச்ச கட்டில் கீழெல்லாம் போய் பெருக்கணும்னா யோசிப்பேன். இப்போல்லாம் டக் அண்ட் எது சேர் மேல ஏறி லாஃப்ட்ல ஏதாச்சும் your body flexible ஆகுது.
it doesn't mean that you have trimmed or other கிடையாது. Your body becomes very flexible and it's a nice feeling doing the surya namaskar லாம் பண்றதுலாம் ரொம்ப நல்லா இருக்கு. So that has been my latest interest and I've seen very good in the sense of flexibility. உடம்பு நல்லா flexible இருக்கு. So that way it is good. சூப்பர் சுஜாதா. நீங்க வந்து நிறைய பேருக்கு நீங்க இன்ஸ்பிரேஷனா இருந்திருக்கீங்க. இப்ப நீங்க சோசியல் மீடியால நிறைய பேர் வந்து அந்த ஒரு இது மெத் இருக்கும் கரெக்டா, சோசியல் மீடியால அவ்வளவு ஷேர் பண்ணக்கூடாது, அவ்வளவு சில கண்டுபட்டுறோம் அப்படிலாம் நம்ம நினைப்போம்ல. பட் நான் எங்க அம்மா கிட்டே காமிப்பேன், யூ வில் பி லைக் ஷேரிங் சில விஷயம்லாம் இன்ஸ்பிரேஷனா நீங்க நிறைய விஷயம் ஷேர் பண்ணுவீங்க. நீங்க பண்றது டு மோட்டிவேட் அதர்ஸ் ஆல்சோ. ஸோ ஷேரிங் இஸ் ஆல்சோ கைண்ட் ஆஃப் நாலேஜ் ஷேரிங் மாதிரி. அது வந்து ஒரு ஷேரிங் இஸ் கேரிங் சொல்லுவாங்க, அந்த மாதிரி தான். ஸோ யூ கீப் ஷேரிங் அந்த மாதிரி விஷயங்கள். நாங்கெல்லாம் பயங்கரமா இன்ஸ்பிரேஷன் ஆகணும். இந்த ஏஜ்ல வந்து நீங்க நிறைய விஷயம் ஃபிட்னஸ்க்கு, ஃபேமிலி ஓரியன்டா, வெல்னஸ்க்கு, எல்லாத்துக்குமே யூ டேக் ப்ரையாரிட்டி. அது இல்லாம எல்லாருக்கும் ஷேர் பண்ணணும்னு நினைக்கிறீங்க. அதுதான் ரொம்ப முக்கியம் சுஜிதா. ஸோ எனக்கு ஞாபகம் வந்து பியூட்டிஃபுல் மூமெண்ட் சீரீஸ்ல வந்தது உடனே நான் ஏன் உங்களை வந்து நான் நினைச்சேன் அப்படின்னா, ஃபார் தேட் ஒன்லி நம்ம குடும்பம் நம்ம ஃபேமிலின்னு இல்லாம சொசைட்டிக்கு நம்ம ஏதாவது ஷேர் பண்ணோம், நம்ம ஃப்ரெண்ட்ஸ் இல்லாம நம்மள கூட ஒர்க் பண்ணவங்க அவங்களும் பார்க்கணும் அப்படின்னு நினைக்கிற அந்த ஒரு மென்டாலிட்டி கரெக்டா. சோ அது உங்களுக்கு பாசிட்டிவா இருக்கும். சோ அடுத்த வாரமும் நம்ம போடலாம், நம்ம அடுத்த வாரமும் பார்க்கலாம் அப்படின்னு நம்மளுக்கும் அது ஒரு இதா இருக்கும் இல்லையா. இன்னொன்னு நம்மள கேட்பாங்க, எப்படி இதை பண்ற, எப்படி அதெல்லாம். சோ அதுவும் நம்மள மோட்டிவேஷனா வச்சுக்கும். Yeah, actually one is நான் சிலது நான் ஏன் போடுறேன்னா அட்லீஸ்ட் one to motivate myself itself, because when people start talking about it, இன்னொன்னு to let people know it is possible. என்னால முடியும்னா younger ones can surely do ங்கிற ஒரு இதுக்கு தான் it is possible to do. And that is one of the reason I share a few things. I mean quite a few things I think I share on social media. At least நம்ம இப்போ ரொம்ப பர்சனலா ஷேர் பண்ணலனாலும் சில விஷயங்கள் we can share and motivate. இப்போ வசதி இருக்கு, இப்போ வசதி இருக்கு, அப்பெல்லாம் அந்த ஃபெசிலிட்டிஸ் கூட இருக்காது. இப்போ வந்து அட்லீஸ்ட் யூ கேன் ரெஸ்ட்ரிக்ட், நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்கு. யூ கேன் நிறைய பிரைவசிஸ் இருக்கு, ஹைட் பண்ணிக்கலாம். ஸோ லாட் ஆஃப் ஆப்ஷன்ஸ் இஸ் தேர். ஸோ நீங்க இந்த இன்ஸ்பிரேஷனா இருந்து உங்களோட பிஸி டைம்லயும் எங்களுக்கு வந்து உங்களோட டைம் கொடுத்து நீங்க உங்களோட ஷேர் பண்ணது தேங்க்ஸ் சுஜாதா. தேங்க்யூ சோ மச். ஏன்னா நம்ம கனெக்ட் பண்ணோம் நினைச்சிட்டு இருந்தோம் கரெக்டா, இந்த லைவ்க்கு பிளான் பண்ணி. கரெக்ட். நடுவுல ஆமா கொஞ்சம் நாளா இருந்தது. So nice seeing you also. Nice talking to you, Sharanya. And you're doing great with all these various things that you're doing. I mean, this yoga is really good. I keep checking your post and all. Thank you. Continue this. You and your sister are doing all this, right? Yes. Very good. Nalla irukku. This is very good. And that too, I see all those I mean comments from your students, right? The kutti ones and all romba cute ah irukku. So good to keep I mean catch them young. It's very nice that you catch them young. Chinna kulandinga irkache pandrathu nalladha. So very nice. Thank you so much. Anything else? Okay da, thank you. Take care. Okay, take care. Bye. Okay, love to your little one. Bye. Thank you. Bye bye. Take care. Bye.